இனி பப்ளிக் சர்வெண்ட் இன் ஜுடிஷியல் ப்ரொசீடிங் கரப்டிவ்லி மேக்கிங் ரிப்போர்ட் ஆர் கான்ட்ராரி டு லா. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் பொது ஆள் corruptively, maliciously makes or pronounces any stage of judicial proceeding, any report, order, verdict or decision. இப்போ சொல்லி இப்போ கடைசியாக ஜட்ஜி லெவலுக்கு வந்துட்டோம். அவங்க தப்பு பண்ணால் என்னங்க இருக்கு. The person is a public servant. ஒரு பொது ஊழியர். He corruptively or maliciously, அதாவது தவறான நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு செய்யலாம். மேக்ஸ் ஆர் ப்ரொனவுன்சஸ் இனி ஸ்டேஜ் ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் ஒரு தீர்ப்பை சொல்லுவார், ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கார், ஒரு உத்தரவை கொடுக்கார், ஒரு தீர்ப்பு சொல்லுவார். அப்படின்னா ஹீ நோஸ் இட் டு பி கான்ட்ரரி டு லா. சட்டத்துக்கு புறம்பாக நான் இந்த தீர்ப்பை கொடுக்கேன், சட்டத்துக்கு புறம்பாக இந்த உத்தரவை கொடுக்கேன். அவர் பப்ளிக் சர்வெண்ட், அவர் ஒரு ஜட்ஜாக இருக்கலாம், இல்லாட்ட எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு உத்தரவு கொடுக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவங்க ஒரு உத்தரவு கொடுக்க ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் ஒரு தவறான அறிக்கையோ அல்லது உத்தரவோ கொடுத்தாங்கன்னா, அவங்க இது தெரிஞ்சே கொடுத்தாங்கன்னா அவங்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அவங்களுக்கு 7 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பிரவீன் நிவ்ரிட்டி சாவந்த் வெர்சஸ் ஹானரபிள் ஸ்ரீ எஸ்பி ஜேபி ஆனந்த் கவோன்கர், பிரவீன் NIWRITTI, நிவ்ரிட்டி சாவந்த் SAWANT வெர்சஸ் ஹானரபிள் ஸ்ரீ ஜேபி ஆனந்த் ANAND GAONKR ANANT GAONKR 2008. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் கமிட்டிங் எரர் கேனாட் பி ரூல்ட் அவுட். நாங்களும் தப்பு செய்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்லேயும் தப்பு வரத்தான் செய்யும். அதுக்காக தான் நாங்கள் ப்ரொவிஷன்லாம் வச்சுருக்கோம், அப்பீல் வச்சுருக்கோம், ரிவிஷன் வச்சுருக்கோம். அப்பலட் கோர்ட்டில் முடிவு பண்ணுவாங்க, ரிவிஷனல் அத்தாரிட்டி முடிவு பண்ணுவாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணால் அடுத்தவர் கரெக்ட் பண்ணுவாருங்கிறதுக்காக தான் இருக்குது. merely because an order passed was set aside in the revision filed by the petitioner. அப்போ இவர் கொடுத்த உத்தரவை மேல் கோர்ட்டில் மாற்றி வச்சுட்டாங்க, அது செட்டசைட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுனால கீழ்கோர்ட்டில் இருக்க நீதிபதி ஆக்டட் கரப்டிவ்லி மலேசியஸ்லி அப்படின்லாம் சொல்லிட்டு வராதிங்க அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொல்லிட்டாங்க. தப்பு பண்ணது எல்லாருக்கும் தப்பு வரத்தான் செய்யும். பண்ணியிருந்தால் பரவாயில்ல, உனக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்குது, அப்பீலு, ரிவிஷன். அதில் கீழே உள்ள ஆர்டரை செட்டசைட் பண்ணதுனால 7 வருஷ தண்டனைக்கு கொடுங்க அப்படின்னு வராதிங்க அப்படின்னு. அதையே இப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். அடுத்தது ட்ரையலுக்கு அனுப்புனா என்னங்கிறதுக்கு 220. கமிட்மெண்ட் ஃபார் ட்ரையல் ஆர் கன்ஃபைன்மெண்ட் பை எனி பர்சன் ஹேவிங் அத்தாரிட்டி ஹூ நோஸ் ஹீ இஸ் ஆக்டிங் கான்ட்ரரி டு லா. ஒருத்தனை போலீஸ் கஸ்டடியில் கொடுக்கறதுக்கு அதிகாரம் உள்ளவர் தப்பாக நடந்தால் என்னங்கிறதுக்கு இந்த செக்ஷன். A person in any office has legal authority to commit persons for trial or to confinement or to keep persons in confinement. ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்குது, இவன் வழக்கு நடத்துறதுக்கு உத்தரவிட, இவன் கேஸை எடுத்துருவான் அவன் மேலே அப்படின்னு, அல்லது அவனை ஜெயிலுக்குள்ளே வைக்காங்க, ஜெயிலுக்குள்ளே வைக்கிறதுக்கு உத்தரவிடுறதுக்கு இருக்குது. He corruptively, maliciously commits such person for trial or confinement or order for confinement. அப்படி ஒருத்தனை ரிமாண்டுக்கு அனுப்பு, இல்லாட்ட இவனை கேஸுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லுது. அது தவறான எண்ணத்தோடு செய்தார். He knows he is doing contrary to law. சட்டத்துக்கு புறம்பாக நம்ம செய்யக்கூடிய செயல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது இந்த செக்ஷனில் குற்றமாக வரும். அது நான் இப்போ சொன்ன அதே கேஸில் தான் வருது. இந்த கேஸில் அதே கேஸில் இன்னும் இந்த செக்ஷனுக்கு ஒன்று சொல்லுவாங்க. It must be established that the officer had acted corruptively, maliciously, knowing that he was doing that act contrary.
இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் அவர் 220 தப்புன்னு சொல்ல முடியாது. சிம்பிளி பிகாஸ் அவனை ரிமாண்டுக்கு விட்டுட்டாரு, கமிட் பண்ணிட்டாங்க, வழக்கு நடக்க ஆரம்பிக்கி அப்படிங்கிறனால சொல்ல முடியாது. நீங்கள் இந்த செக்ஷனுக்குள்ளே ஒரு ஜட்ஜை கொண்டு வரணுன்னா கரப்டிவ்லி மலேசியஸ்லி நோயிங் தட் ஹி ஹஸ் டன் சம்திங் அகெயின்ஸ்ட் த லா அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இதுக்கு 7 வருஷம்தான். அடுத்தது 221 இன்டென்ஷனல் ஒமிஷன் டு அப்ரஹெண்ட் ஆன் த பார்ட் ஆஃப் த பப்ளிக் சர்வன்ட் பவுண்ட் டு அப்ரஹெண்ட். ஒருத்தனை ஜெயிலில் பிடிச்சி போடு இல்லை கைது பண்ணுன்னு சொல்லையில் இல்லை செய்யாமல் இருக்காங்க. ஒருத்தனை கைது செய்யணும் உத்தரவு வரும், ஒரு பப்ளிக் ஃபிகராக இருப்பார் அவர், இவர் கைது பண்ண மாட்டார். ஐயா தேடிக்கிட்டு இருக்கேன்னு கோர்ட்டில் போய் சொல்லிட வேண்டியதுதான். அவன் எல்லா இடமும் நடந்துக்கிட்டு இருப்பான் ஃப்ரீயாக. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த செக்ஷன் வருது. A person is a public servant. He is legally bound as a public servant to apprehend or keep in confinement any person charged with or liable to be apprehended. நிறைய பார்க்கும், பெரிய ஆட்களை கைது பண்ண மாட்டாங்க, சின்ன ஆட்கள்லாம் கைது பண்ணி கொண்டு வருவாங்க. மாதிரி பொலிட்டிக்கலாக அவருக்கு பவர் இருக்குது, கைது பண்ணக்கூடாது, முடியாது. கைது பண்ணால் லா அண்ட் ஆர்டர் பொசிஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கைது பண்ணாமல் விடுவாங்க. அப்படி இல்லாமல் கூட அவருக்கு தெரிஞ்சவர் அவன் பார்த்துக்கலாம், அவன் இருக்கட்டும் அப்படின்னு, அந்த மாதிரி கேஸுகளுக்கு இது வருது. இஸ் எ பர்சன் லீகலி பவுண்ட் டு அப்ரஹெண்ட். ஒரு சட்டப்படி அவரை கைது பண்ணி இருந்திருக்கணும், ஆனால் அவர் பண்ணலை. எதனால் பண்ணலை? இன்டென்ஷனலி ஒமிட்ஸ் டு அப்ரஹெண்ட் சச் பர்சன். வேணும்னே அதை செய்யலை. அல்லது இன்டென்ஷனலி சஃபர்ஸ் சச் பர்சன் டு எஸ்கேப், ஓடி போகிற மாதிரி விட்டுட்டாங்க. அதாவது நான் டீ கடைக்கு போகிறேன், நீ போயிரு அப்படின்னு, இல்லாட்டா நீ பாத்ரூம் போன்னு கேளு, நான் உன்னை விடுதான், நீ ஓடி போயிருன்னு. இன்டென்ஷனலி சஃபர்ஸ் சச் பர்சன், intentionally aid such person in escaping or attempt to escape ஆகிறதுக்கு உதவி பண்ணுது. இதெல்லாம் செய்தால் என்னன்னா, அந்த குற்றம் அவன் செய்த குற்றம் டெத்தாக இருந்தால் 7 வருஷம், லைஃப் ஆர் 10 வருஷ தண்டனையாக இருந்தால் 3 வருஷம், இல்லாமல் இருந்தால் 2 வருஷம். அடுத்தது இதுதான் intentional omission to apprehend on the part of public servant bound to apprehend a person under sentence or lawfully committed. அப்போ முந்திர செக்ஷனில் நம்ம பார்த்ததுக்கு இந்த செக்ஷனுக்கு பார்த்ததுக்கு என்ன வித்தியாசம்னா, he is legally bound to apprehend a person and keep confinement. இந்த செக்ஷனில் அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். The previous section deals with the intentional omission to apprehend a person. This section deals with the aggravated form of offence. It deals with the public servant apprehend a person who has already been convicted or committed for an offence. அங்கே விசாரணைக்கோ எதுக்கோ பிடிச்சி வைக்கவன் இல்லாட்டா கஸ்டடியில் வைக்கவன வாரான். இதில் ஆல்ரெடி கன்விக்டட், ஒரு கன்விக்டட் பர்சனாக வேறு ஒரு கேஸுக்கு கோர்ட்டுக்கு வர சொன்னாங்க, வழியில் தப்பிச்சு போயிட்டான்னா அவர் இதில் வராரு. எ பர்சன் இஸ் எ பப்ளிக் சர்வன்ட். ஹீ இஸ் லீகலி பவுண்ட் அஸ் சச் பப்ளிக் சர்வன்ட் டு அப்ரஹெண்ட் ஆர் கீப் இன் கன்ஃபைன்மெண்ட் எனி பர்சன் அண்டர் சென்டென்ஸ் ஆஃப் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவன் ஏற்கனவே தண்டனை கைதி. ஆர் லாஃபுல்லி கமிட்டட் டு கஸ்டடி, விசாரணை கைதி, ஜெயிலில் உள்ளே வச்சுருக்கணும். அப்போ கோர்ட் ஆர்டர் படி அவர் உள்ளே இருந்திருக்கணும், விசாரணை நடக்கு, அதனால் லாஃபுல்லி கமிட்டட் டு கஸ்டடி, அல்லது ஆல்ரெடி அவன் தண்டனை தப்பு பண்ணியிருக்கான்னு முடிவு பண்ணிட்டு உள்ளே இருக்கான். he omits to apprehend such person or intentionally suffers or intentionally aids. அதே மாதிரி தான் இங்கே டெத் சென்டென்ஸாக இருந்தால் அப்படி உள்ளவனை வெளியே விட்டிங்கன்னா 14 வருஷம் இருக்குது, அல்லது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அந்த மாதிரி இருந்தால் 7 வருஷம், மற்றதுக்கு அதர் கேஸ் 7 வருஷம். மீதி உள்ளதுக்கு என்னன்னா he shall be punished with 3 years அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். அடுத்த கேஸு
escape from confinement or custody negligently suffered by public servant. இவர் நெக்லிஜெண்டாக இருக்கிறதுனால எஸ்கேப் ஆச்சுன்னா என்ன? who negligently suffers any accused person to escape from confinement. A person is a public servant. He is legally bound as a public servant to keep in confinement any person charged with or convicted with an offence or lawfully committed to custody. He negligently suffered. இவன் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாருங்கனால அவர் போயிட்டார் அப்படின்னு. அவனுக்கு தண்டனை 2 வருஷம் அப்படின்னு. குர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். குர்தீப் சிங் GURDEEP. இதில் என்னென்னா அக்யூஸ்டை கைவிலங்கு போட்டிருக்காங்க, கெட்டி வச்சுருக்காங்க லாக்அப் ரூமில். இதையும் தாண்டி அவர் போயிட்டார். அப்போ என்ன சொல்லுவாங்க, லாக்அப் ரூமில் இருந்து போகணுன்னு சொன்னால் டியூ டு நெக்லிஜென்ஸ் அண்ட் கேர்லெஸ்னஸ் ஆஃப் தி போலீஸ் கான்ஸ்டபிள் ஆன் டியூட்டி கமிட்டட் அஃபென்ஸ். உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக தான் போக முடியும். கைவிலங்கும் போட்டு கையில் கெட்டியும் வச்சவன் எப்படி போக முடியும்? நீ கவனக்குறைவாக இருந்த, அதில் ஸ்டேஷனில் காவலுக்கு இருந்தவர் கவனக்குறைவாக இருந்தார் அப்படின்னு. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் பை எ பர்சன் டு ஹிஸ் லாஃபுல் அப்ரஹென்ஷன். ஒருத்தனை பிடிக்க போகிறாங்க. எ பர்சன் இஸ் சார்ஜ் வித் அன் அஃபென்ஸ் ஆர் கன்விக்டட் ஆஃப் அன் அஃபென்ஸ். ஹி இன்டென்ஷனலி ஆஃபர்ஸ் எனி ரெசிஸ்டன்ஸ் ஆர் இல்லீகல் அப்ஸ்ட்ரக்ஷன். கைது பண்ண போகிறவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சண்டை போடுவாங்க. அல்லது எ பர்சன் லாஃபுல்லி டீடைன்டு ஹி எஸ்கேப்ஸ் ஆர் அட்டெம்ப்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் கஸ்டடி. 2 வருஷம் தண்டனை அப்படின்னு. அப்போ கைது பண்ண விடலாம், இல்லாட்ட இருக்கிறதுக்கு எஸ்கேப் ஆகி போகிறாங்க அப்படின்னா இன் அடிஷன் டு த பனிஷ்மெண்ட்டு ஒரு 2 வருஷம் கூட பார்த்துக்கலாம். பிருத்விநாத் பாண்டே வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இவர் லாஃபுல் டிடென்ஷனில் இருந்தார், உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு கூட்டம் இவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, தப்பிச்சு கொண்டு போயிட்டாங்க. அவன் நான் ஒன்றும் செய்யலை, நான் சும்மா தான் இருந்தேன், மற்றவங்க தான் என்ன கஸ்டடியிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எனக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கீங்க, அவங்க தானே என்ன கூட்டிகிட்டு போனான் அப்படின்னா. அப்போது அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா கோர்ட்டில், ஹி வாஸ் நாட் கில்ட்டி ஃபார் த அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 225, ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ரஹென்ஷன் இல்லை. அடுத்தவனுடைய தண்டனை, அடுத்தவனா கைது பண்ணுவதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, தன்னோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன், அவனோட தண்டனையை அவன் காவலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி போகிறதுக்குள்ள 224 அப்படின்னு சொல்லியிருக்கான். 225 என்னது, ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் டு லாஃபுல் அப்ரஹென்ஷன் ஆஃப் அனதர் பர்சன். அடுத்து பார்க்க போகிறோம். 224 என்னது, தன்னோட தண்டனையை ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் பை எ பர்சன் டு ஹிஸ் லாஃபுல் அப்ரஹென்ஷன். தன்னை கைது செய்ய வர்றதுக்கு அல்லது தான் தப்பிச்சு கைது செய்ய வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் தப்பிச்சு போகிறதும் இதில் வருது. 225 வேற ஒருத்தனை கைது பண்ணல இவங்க குறுக்க போய் அவன்லாம் நீ கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு வருது. ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கவனா மற்றவங்க கூட்டிகிட்டு போகும்போது அவர் எனக்கு இதுக்கும் சம்மந்தமில்ல, நான் தப்பிச்சு போகல அப்படிங்காரு. இல்லை நீ தப்பிச்சு போன, அடுத்தவன் உன்னை கூட்டிகிட்டு போனாலும் நீயும் போனேன்னு அதில் சொல்லுவாங்க. 225 பார்க்கலாம், இதே விஷயந்தான். இது அடுத்தவனுக்காக ரெசிஸ்டன்ஸ். எ பர்சன் இன்டென்ஷனலி ஆஃபர்ஸ் எனி ரெசிஸ்டன்ஸ் ஆர் இல்லீகல் அப்ஸ்ட்ரக்ஷன் டு த லாஃபுல் அப்ரஹென்ஷன் ஆஃப் எனி அதர் பர்சன். அடுத்தவனை கைது பண்ண போவையில் இவன் தடுக்காங்க. எ பர்சன் இன்டென்ஷனலி ரெஸ்கியூஸ் ஆர் அட்டம்ப்ட்ஸ் டு ரெஸ்கியூ எனி அதர் பர்சன் இன் த லாஃபுல். முந்தின செஷனில் தன்னுடைய கைதை எதிர்த்தாங்க, தான் தப்பிச்சு போனான். இதில் அடுத்தவனுடைய விஷயத்தை தலையிடுதாங்க, அவனை காப்பாற்றுதாங்க, கஸ்டடியிலேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இதில் ராதா சா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். RADHASAH வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் 2007.
இதில் போலீஸ் கஸ்டடியில் இருந்தால் போகணுன்னு இல்லை, எந்த கஸ்டடியில் இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு போலீஸ்காரங்க மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணணும், கஸ்டடியில் எடுக்கணும்னு இல்லை. இப்போ வேற ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க, ப்ரைவேட் இண்டிவிஜுவல், அவனோட கண்ணு முன்னால் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்தால் அவர் அரெஸ்ட் பண்ணலான்னு இருக்குது. அரெஸ்ட் பண்ணி என்ன செய்யணும், கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். அதுக்கு முன்னால் தப்பிச்சு போனாலும் அங்கேயும் இந்த செக்ஷன் பொருந்துவங்க அந்த கேஸில் சொல்லுவாங்க. அரெஸ்ட் மேபி ஃப்ரம் பை எனி பர்சன், நாட் ஓன்லி போலீஸு, இண்டிவிஜுவலுக்கு அத்தாரிட்டி இருக்குது அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த ரெஸ்கியூங்கிறத காப்பாற்றி கொண்டு போகிறாங்கிறத டிஃபைன் பண்ணலை. என்னன்னா லாஃபுல் கஸ்டடியிலேருந்து அவனை விடுவிச்சு போகிறது தான் அப்படிங்கிற தண்டனைன்னு சொன்னால் 2 வருஷ தண்டனை. லைஃபாக இம்ப்ரெசன்மெண்ட்டுக்கு இருந்துன்னு சொன்னால் 3 வருஷ தண்டனை. டெத்துக்குள்ள கேஸை இப்படி நீங்கள் காப்பாற்றி கொண்டு போனீங்கன்னா அதுக்கு 7 வருஷ தண்டனை. அப்படி தண்டனையோட பிரிவுகள் இருக்குது. அடுத்தது ஒமிஷன் டு அப்ரகண்ட் ஆர் சஃபரன்ஸ் ஆஃப் எஸ்கேப் ஆன் த பார்ட் ஆஃப் பப்ளிக் சர்க்குவெண்ட் இன் கேசஸ் நாட் அதர்வைஸ் ப்ரொவைடட் ஃபார். இங்கே நான் சொல்ல முடியாத விஷயங்கள், இதுக்குள்ளே உள்ள வராத விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் என்ன செய்யுங்கிறதுக்காக ஒரு செக்ஷனை உள்ளே வச்சுட்டாங்க. எ பர்சன் இஸ் எ பப்ளிக் சர்வன்ட் லீகலி பவுண்ட் டு அப்ரகண்ட் ஆர் கீப் இன் கன்ஃபைன்மெண்ட். இதை 221, 222, 223க்குள்ளே வரல, ஆனால் அவர் செய்துட்டார் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அவருக்கு இன்டென்ஷன் இருக்குது. இன்டென்ஷனலி செய்திருந்தார்னா 3 வருஷம், இன்டென்ஷன் இல்லை நெக்லிஜெண்ட்டாக செய்துட்டார்னா அவருக்கு 2 வருஷம். அப்போ நம்ம பார்த்ததில் 221 ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க, 222, 223 இந்த மாதிரிக்குள்ளே வரல அப்படின்னு சொன்னால் அதை இன்டென்ஷனலாக செய்தால் 3 வருஷமும், நெக்லிஜெண்ட்டாக செய்தால் 2 வருஷம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் டு லாஃபுல் அப்ரஹென்ஷன் ஆர் எஸ்கேப் இன் கேசஸ் நாட் ப்ரொவைடட் ஃபார். இப்போ நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள் பப்ளிக் முந்தின செக்ஷனில் பப்ளிக் சர்வெண்ட் இந்த டியூட்டிகளை செய்யலைன்னா என்ன, செக்ஷன் 221, 222, 223 வராத விஷயங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அடுத்த செக்ஷனில் சொல்லுது எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நம்ம பார்த்தோம் தன்னை கைது பண்ண வரதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா என்ன தண்டனைன்னு. அங்கேயும் இதே மாதிரி ஒரு செக்ஷன், எ பர்சன் இன் எனி கேஸ் நாட் ப்ரொவைடட் இன் செக்ஷன் 224 ஆர் 225 அதில் வரல, ஆனால் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கார் அல்லது தப்பிச்சு போகிறார் அல்லது இவரை கூட்டமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 6 மாத தண்டனை அப்படின்னு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸு ஸ்டேட் வர்சஸ் ஹீர்சிங், HEERSING. கோர்ட்லேருந்து கைது பண்ணதுக்கு அமீனா போகிறார், கொண்டு போய் வாரண்டை காட்டுதார், உன்னை கைது பண்ண நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவன் ஐயா சரி நான் வாரேன் அப்படின்னு கூடயே வாரான். 2 பேரும் நடந்தே வராங்க. நடந்து பாதி தூரம் வந்த பிறகு அவன் நான் வரமாட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டான். இப்போ என்ன, அமீனா கூட போனால் பாதி வழி போனால் அப்போ அது அரெஸ்ட்டாக இல்லையா, கோர்ட்டுக்கு வரேன்னு தானே கூட வந்தான், அரெஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு வந்தது. அரெஸ்ட்டுன்னு சொன்னால் இவன் வீட்டுக்கு போனது எஸ்கேப் ஆயிடுது. அப்போ கோர்ட் என்ன சொல்லுவாங்க, அரெஸ்ட் அண்டர் சிவில் ப்ராசஸ் இஸ் நாட் எஃபெக்டட் அன்லெஸ் எய்தர் த பர்சன் அரெஸ்டட் சப்மிட்ஸ் த அரெஸ்ட் ஆர் த பர்சன் மேக்கிங் த அரெஸ்ட் ஆக்சுவலி டச்சஸ் ஆர் கன்ஃபைன்ஸ். இதில் நோ அரெஸ்ட் மேடு பிகாஸ் அவன் தொடவும் இல்லை, அவன் சப்மிஷன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதை வெளியே விட்டுட்டாங்க. அடுத்தது வயலேஷன் ஆஃப் கண்டிஷன் ஆஃப் ரெமிஷன் ஆர் பனிஷ்மெண்ட்டு. ஒரு கண்டிஷன் கொடுத்து நீ நல்லா இருந்தேன்னா வெளியே போகணுன்னு சொல்லிட்டு வயலேஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிஷனல் ரெமிஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு. having accepted any conditional remission of punishment knowingly violates any condition granted. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உன் தண்டனையை குறைச்சிருக்கோம் இல்லாட்டா தண்டனையிலிருந்து விடுதோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்னன்னா அவனை பழையபடி பிடிச்சி உள்ளே கொண்டாந்து வச்சிருவோம். உதாரணத்திற்கு ஜெயிலில் இருக்கார் 5 வருஷம், நன்னடத்தை நல்லா இருக்கார் அப்படின்னா சரி இனிமேல் வெளியே போய் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்து அவரை வெளியே விடுதாங்க.
வெளியே வந்து இதுக்கு முன்னால் செய்த அதே குற்றத்துக்கு அதோட தொடர்ச்சியாக ஒன்று செய்துட்டு இருந்தாங்கன்னா வயலேஷன் ஆஃப் கண்டிஷன். knowingly violates any condition of which such a remission is granted. எதுக்காக உனக்கு இப்படி தண்டனை குறைவு கொடுத்தாங்களோ அதுக்கு எதிராக நீங்கள் செய்தீங்கன்னா அது குற்றம்னு. he shall be punished with the punishment which he has been originally sentenced. இப்போ நோ பார்ட், அவன் முதலே வந்தான் ஒரு 3 மாதம்தான் தண்டனை கொடுத்துருக்கணும், இல்லை ஐயா நான் இனி வெளியே போய் நல்லா இருக்காங்க சரி போ அப்படின்னு தண்டனையே கொடுக்காமல் வெளியே போயிட்டாங்கன்னா நோ பார்ட் சஃபர்ட் அப்படின்னு சொன்னால் ஒரிஜினலாக என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அதுக்கு போகணும். அல்லது பாதி தண்டனை அனுபவித்த பிறகு ரெமிஷன்னு சொல்லி வெளியே போகணுன்னு சொன்னாங்கன்னா அங்கேயும் கொடுக்கலாம். தண்டனையை போய் நீ பாதி நாளும் உள்ளே இருப்பா அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்னா இதே மாதிரி ஒரு ப்ரொவிஷன் செக்ஷன் 432 சப்செக்ஷன் 3ல் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தான், எனி கண்டிஷன் ஆன் விச் சென்டென்ஸ் ஹாஸ் பீன் சஸ்பெண்டட் ஆர் ரெமிட்டட் இன் த ஒப்பீனியன் ஆஃப் தி அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் நாட் ஃபுல்ஃபில்டு, த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் மை கேன்சல் தி சஸ்பென்ஷன் அண்ட் ரெமிஷன். கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெமிஷன் கொடுத்துருக்குன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் போலீஸ் பர்சன் ஈவன் வித்தவுட் வாரண்ட்டு அவரை கைது பண்ணி உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இதே மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது 432. உதாரணத்துக்கு சிறை கைதிகளுக்கு தண்டனையை குறைக்கக்கூடிய பவர் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, நன்னடத்தைக்காக வெளியே விடுதாங்க. அப்படி உள்ளவன் அதை மாதிரி செய்யலை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது. அடுத்தது இன்டென்ஷனல் இன்சல்ட் ஆர் இன்டரப்ஷன் டு பப்ளிக் சர்வன்ட் சிட்டிங் இன் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஜட்ஜு உட்கார்ந்துருக்காரு, அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா என்னங்கிறது. எ பர்சன், எ பப்ளிக் சர்வன்ட் இஸ் சிட்டிங் இன் எனி ஸ்டேஜ் ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஜுடிஷியல் ப்ரொசீடிங் நடக்கு, இன்டென்ஷனலி ஆஃபர்ஸ் இன்சல்ட், இன்டென்ஷனலி காசஸ் இன்டரப்ஷன். 4 தடவை கைதியை கூட்டு வந்திருப்பாங்க, 5வது தடவையும் கொண்டு போய் நீ இன்னும் 10 நாள் உள்ளே இருன்னு சொல்லவும் கோவம் வரும். கைதி கோர்ட்டில் சத்தம் போடுவார், கோர்ட்டை ஜட்ஜை பார்த்து ஏதாவது பேசுவார். அப்போ இன்டென்ஷனலி காசஸ் இன்டரப்ஷன் டு தி பப்ளிக் சர்வன்ட். அவர் ஜட்ஜு உட்கார்ந்துருக்கவருக்கு இன்டரப்ஷன், கூண்டில் நின்று சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார். அல்லது இன்சல்ட், அவரை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் 6 மாதம். ஆனால் இதில் என்னென்னா கல்கத்தா ஹைகோர்ட்டு சஹஸ்ரங்சு காந்தி ஆச்சாரியா SAHASRAN GSHU KINTI ACHARYYA versus ஸ்டேட் 1968. இது வந்து சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் ரெண்டுமே இருக்குது. அங்கே ஒரு இன்சல்ட் இருக்கணும், இன்சல்ட் மட்டுமில்லை அது ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். 3வது அது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கில் இருக்குது. அப்போ இன்டென்ஷன் இருக்கணும். அவங்க ஒரு இன்டென்ஷன் ஒன்றும் இல்லை, அட் த மொமெண்ட்டு அதில் ஒரு சத்தம் போட்டுட்டான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. இன்ட்ரப்ஷன் வந்து இருக்கணும், அது இன்டென்ஷனலாக இருக்கணும் அப்படின்னு. இதை என்ன கேஸுகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கோர்ட் ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். அவன் ஒரு கோபத்தில் ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எடுத்துக்கிடாதீங்க. எக்ஸ்ட்ரீம்லி இன்டென்ஷனல் இன்சல்ட் ஆர் இன்ட்ரப்ஷன் இருந்தால் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தரோகா சிங் DAROGA SINGH வெர்சஸ் BK பாண்டே PANDEY. இந்த கிரிமினல் கண்டெம்ப்டையும் இதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி இந்த கேஸில் சொல்லுவாங்க. கிரிமினல் கண்டெம்ப்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கோப் அதிகமானது, இது வந்து ரொம்ப குறைவானது. இது வந்து ஜட்ஜுக்கு இன்சல்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இது வரும். கிரிமினல் கண்டெம்ப்ட்டு நாட் லிமிட்டட் டு இன்ஸ்டிடியூஷனல் இன்சல்ட், இன்டென்ஷனல் இன்சல்ட்டு. அது வந்து நீதி வழங்குவதில் என்ன தப்பு வந்தால் கூட கிரிமினல் கண்டெம்ப்ட்னு வந்துடும் அப்படின்னு. கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்து இந்த உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் அங்கே கிரிமினல் கண்டெம்ப்ட் வந்துடுது. அதில் ஒரு பாகமாக ஒரு சின்னதாக வேணால் தான் இதை சொல்லலாம். அடுத்தது டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் விக்டிம் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ்.
இது பின்னால் சேர்க்கப்பட்டது. அது என்னென்னா இந்த பெண்களுக்கு எதிரான பெண்களை பலவந்தப்படுத்த விஷயங்கள் எல்லாம் பப்ளிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் விக்டிம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றங்களை போகிற அங்கே இன்கேமரா ஜட்ஜோட அறையில் தான் விசாரணை நடக்கணும், குற்றஞ்சாட்டப்பட்டவங்களோட வக்கீலும் இவங்களும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் நேம் ஆஃப் தி விக்டிமை வெளியே காட்டக்கூடாதுங்கிறது அங்கேயும் இருக்குது. வேணுமானால் கோர்ட்டு உத்தரவு கொடுத்தா செய்யலாங்கிறது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லையும் சொல்லியிருக்கு. இதில் இப்படி விக்டிம் பேரை நீ வெளியே சொன்னேன்னா 2 வருஷம் தண்டனை அப்படின்னு. ஆனால் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நேம் ஆஃப் த விக்டிமை சொல்லலாம். ஆஃபீஸர் இன் ரைட்டிங், போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸரு இப்படி ஒரு ரைட்டிங்கில் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாருன்னா பெர்மிஷன் கொடுக்கலாம். அதாவது விசாரணைக்கு உதவுத வகையில் அது இருக்கலாம் அப்படின்னா, அல்லது விக்டிம் கொடுக்கலாம். விக்டிம் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். நோ சச் ஆத்தரைசேஷன் ஷால் பி கிவன் பை த நெக்ஸ்ட் கின் டு எனிபடி அதர் தன் த சேர்மன் ஆர் செக்ரட்டரி. ஒரு ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. இனி பப்ளிகேஷன் பிஃபோர் எ கோர்ட்டு 220A சப்செக்ஷன் 3ல் அங்கேயும் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பொதுவானது, விக்டிமோட பேர் வெளியே வரக்கூடாது, கோர்ட்டு பெர்மிஷன் இருந்தால் கொடுக்கலாம் அல்லது அவங்க சம்மதிச்சா கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டு வாரது ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணால் தப்பு இல்லை. ஆனால் அங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு மிஸ் எஸ் ஏ அப்படின்னு ஒரு பேரை தான் கொடுப்பாங்க. அங்கேயும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்லேயும். இதுலேயும் எக்ஸப்ஷன், police official who may have to record the true identity of the victim in the police station or in the investigation file. எஃப்ஐஆரில் பேரை எழுதித்தான் ஆகணுன்னா எழுதுங்க, கேஸுகளில் எழுதுங்க அப்படின்னு. அடுத்த செக்ஷன் பர்சனைசேஷன் ஆஃப் ஜூரர் ஆர் அசஸர். இது வந்து ஜூரிஸ் இருக்கும்போது ஒருத்தன் தப்பான தகவலை கொடுத்து ஒரு ஜூரியை வந்துட்டாங்கன்னா என்ன செய்யன்னு இந்த செக்ஷன் இப்போ இல்லை, அந்த மாதிரி போஸ்டிங்கே இல்லை. அடுத்தது 229A, எ பர்சன் ரிலீஸ்ட் ஆன் பெயில் ஆர் பாண்ட் டு அப்பியர் இன் கோர்ட். பெயிலோ பாண்டோ கொடுத்துட்டு கோர்ட்டுக்கு வராட்ட என்ன செய்யணும் அப்படின்னு. எ பர்சன் ஹாஸ் பீன் சார்ஜ் வித் அன் அஃபென்ஸ் ஆர் ரிலீஸ்ட் ஆன் பெயில் ஆர் பாண்ட் வித்தவுட் ஷூரிட்டிஸ். இந்த செக்ஷன் வித்தவுட் ஷூரிட்டிஸுக்கு தான் பொருந்தும். ஷூரிட்டிஸ் கொடுத்துருந்தா அந்த ஷூரிட்டிஸு போய் எடுத்துக்கலாங்கிறதுனால அதை சேர்க்கலாம். He fails without sufficient cause the burden of proving which lies upon him. காசு இருக்கா இல்லையா, நல்ல காரணங்களுக்காக வராமல் இருந்தியா இல்லையாங்கிறது அவன் சொல்லணும். ஐயா ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தான்னு அவன் வந்து சொல்லணும். கோர்ட்டுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் 1 வருஷம் தண்டனை. இது இந்த 1 வருஷம் சொல்லுது இன் அடிஷன் டு தி பனிஷ்மெண்ட் ஃபார் த அஃபென்ஸ். வேறு ஏதோ ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, அந்த அஃபென்ஸில் அவன்கிட்ட பாண்டை வாங்கிட்டு விசாரிக்கும் போது நீ கூப்பிடும்போது வரணும்னு சொல்லணும், அவன் வரல. அப்போது இதுக்கு தண்டனையாக அவன் வராதுக்கு தண்டனையாக பெயில் பாண்டு கொடுத்துட்டு வராதுக்கு தண்டனையாக 1 வருஷம் கொடுக்கும். அது இல்லாமல் அந்த அஃபென்ஸுக்கு என்ன இருக்கோ அதை செய்துக்கிடலாம். இந்த பாண்டில் ஷூரிட்டி அமௌண்ட் இன்னும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபர்ஃபீச்சரும் செய்துக்கிடலாம் அப்படின்னு. இது வந்து பர்சனல் பாண்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த செக்ஷன் வந்து பொருந்தும் அப்படிங்கிறத இதில் சொல்லுவாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் நீளமான சாப்டரு, பப்ளிக் ஜஸ்டிஸுக்கு அகெயின்ஸ்டாக வருதுங்கிறதுனால. இனி அடுத்த சாப்டரு கவர்மெண்ட்டு ஸ்டாம்புகளையும் காயின்ஸுகளையும் பொறுத்து உள்ளது, சாப்டர் 12. அடுத்த செஷனில் அதை பார்க்கலாம்.